இன்றைய தினம் இந்த கல்லூரியிலே கல்வி கற்று பிரியா விடையை பெற்று செல்லுகின்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கேடயங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இப்பொழுது இந்த மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. இன்றைய நிகழ்வினை சம்பிரதாய முறைப்படி ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்காக நாம் அழைக்கின்றோம். இன்றைய ஜாமியுல் ஹைராத் குர்ஆன் மதரசாவின் விடுகை வருட மாணவர்களான எம்.ஏ. சாமில் அவர்கள் கிராத்தினை ஓத அதன் தமிழ் மொழிபெயர்ப்பினை வழங்குகின்றார் மாணவன் எம்.எஸ். சரப் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون ومثل كلمة خبيثة كشجرة خبيثة اجتثت فوق الأرض ما لها من قرار يثبت الله الذين كفروا بالقول ثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل ما يشاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணத்தை கூறியுள்ளான் என்று நபியை நீர் பார்க்கவில்லையா? அது ஒரு நல்ல மரத்தை போன்றதே. பூமியின் வேறு ஆழ பதிந்தும் அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கின்றன. அது தன் இரட்சகனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் கனிகளை வழங்குகின்றது. மேலும் அவர்கள் மனிதர்களுக்கு நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இவ்வுதாரணங்களை அல்லாஹ் கூறியுள்ளான். இன்னும் கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணமாகின்றது. பூமியின் மேற்புறத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்ட ஒரு கெட்ட மரத்தை போன்றாகும். நிலைத்து நின்று நிலையில்லை. விசுவாசம் கொண்டுள்ளார்களே, அத்தகையோரை இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் ஷஹாதத்து கலிமாவை கூறுவதன் மூலம் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் நிலைப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் நியாயக்காரர்களை அவர்களின் பாவத்தின் காரணமாக தவறான வழி விட்டு விடுகிறான். அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். லக்கல் ஹம்து யா இலாஹி யா இலாஹி யா இலாஹி லக்கல் ஷுக்ரு யா இலாஹி. எந்தன் நிறையே உந்தன் மீது புகழ்கள் உரித்து எந்தன் நிறையே நன்றிகள் அனைத்தும் சொந்தம் உனக்கே. நன்றிகள் அனைத்தும் சொந்தம் உனக்கே. சொல்லி சொல்லிம் யா இலாஹி ஜலல் ரசூலி ஹைரி ஹாதி பாரிக் வசல்லிம் யா இலாஹி அலன் நபி ஹைரி தாயீம். நெறி காட்டிய தூதர் மீது அருளும் அன்பும் பொலிவாயிரையே. மண்ணிலமக்கு மாண்பினை தந்த மாநபி மீதருள் மலை பொலிரையே. மண்ணிலமக்கு மாண்பினை தந்த மாநபி மீ
وأمي اغفر وارحم يا إلهي أستاذنا يا إلهي எந்தன் பாவம் எல்லாம் பொறுத்து தந்தை தாயின் தயரை காட்டு தந்தை தாயின் தவறும் பொறுத்து சங்கை மிகு அண்ணாசான்மார்மே சங்கை மிகு அண்ணாசான்மார்மே பொங்கும் கருணை பொலிவாயிரையே பொங்கும் கருணை பொலிவாயிரையே பொங்கும் கருணை பொலிவாயிரையே புண்ணியம் பொறுத்திடும் பூமி மலையோதும் ஜமீல் ஹைராத் நன்னறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி புண்ணியம் பொறுத்திடும் பூமி மலையோதும் ஜமீல் ஹைராத் நன்னறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி இம்மண்ணில் பூத்த பூமலத்தின் கனிகளாகவே இம்மானிகழ்வு பந்தல் போட்டு பூக்கள் தூவுதே நீரென்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே நீரென்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே புண்ணிய புத்திடும் பூமி மலையோடும் ஜமீல் ஹைராத் நன்னறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி இவ்வுலகை ஏற்று வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்கள் எம்முளைப்புக்காக தோள் கொடுக்கும் இனிய சொந்தங்கள் வனப்போடு கலக்கும் உங்கள் வருகை நீக்கும் சஞ்சலங்கள் அதை எண்ணி எண்ணி எங்கள் உள்ளம் துள்ளும் மகிழ்ச்சியில் நாம் கவிகள் பாடிட நீர் என்னை வாழ்த்திட நாம் கவிகள் பாடிட நீர் என்னை வாழ்த்திட வரவும் நல்வரவாய் மலரும் நாளிதோ நீர் என்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே நீர் என்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே புண்ணிய புதிரும் பூமி மலையோதும் ஜமீல் ஹைராத் நன்னறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி வந்த கூட்டமே சுகசோபனங்கள் உம்மை கூடி வாழ்த்து பாடுமே மலர்களின் வாக்கள் சேரும் இம்மருமை நாளிலே உலமாற எம்மை வேத மோத வாழ்த்தும் அன்பரே இறை அருள் பொழிந்திட தினமதிலும் நனைந்திட இறை அருளும் பொழிந்திட தினமதிலும் நனைந்திட மலையோதும் கல்வி பீடம் எம் ஜமீல் ஹைராத் பீடம் நீரென்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே நீரென்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே புண்ணிய புத்திடும் பூமி மலையோதும் ஜமீல் ஹைராத் நன்னறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி உழைக்கும் எம் நிர்வாகி வாழ்க்கை செழிமையாகவே மனமும் வந்து கொடை கொடுக்கும் தியாக செம்மலே உம்மருகை எங்கள் அகங்கள் எங்கும் குளிர்மையூட்டுதே நோன்மையை போல கூடி நிற்கும் அன்பு உள்ளங்களே கனியில் உதவிடும் ஆசான் வாழ்க வாழ்கவே கனியில் உதவிடும் ஆசான் வாழ்க வாழ்கவே வரவும் செலுத்திட எம் பிரார்த்தனைகள் என்றுமே நீர் என்றும் எம்முறவே கவி பாடும் பொன்னரியே
கல்லெளிய மண்ணின் ஜோதி அறிவூற்றின் வளர்ச்சி கண்டு உள்ளம் கொள்ளை போகுதே எம்மறிவகத்தின் தோற்றம் காணமை சிலிர்க்குதே அல்லாஹ்வின் ஆற்றல் அன்றி வேறு ஒன்றுமில்லையே இது கடவுளினின்று வேண்டுவது உன் கருணையே விழிகள் குளிர்ந்திட அகமும் மகிழ்ந்திட விழிகள் குளிர்ந்திட அகமும் மகிழ்ந்திட இக்கணம் ஈருலகம் செல்கிற நீர் என்றும் எம்முறவே கவி பாடும் பொன்வரியே நீர் என்றும் எம்முறவே கவி பாடும் பொன்வரியே புண்ணியம் பூத்திடும் பூமி மறையாதும் ஜமியுல் ஹைராத் நன்னெறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி புண்ணியம் பூத்திடும் பூமி மறையாதும் ஜமியுல் ஹைராத் நன்னெறி பயக்கும் தியாகி கல்லெளிய மண்ணின் ஜோதி. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وسيدنا محمد وعلى آله وصحبه وسلم. கௌரவத்திற்குரிய ஆசிரியர்களே, மதிப்பிற்குரிய பிரமுகர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தன்னை பற்றி கூறும் சுயசரிதை ஒன்றை முன்வைக்க விரும்புகின்றேன். முதலில் என் கவிவரிகளை மொழிகிறேன், செவினிக்க. ஆம், வார்த்தை வடிவில் வந்த இறைவனின் பேரொளி நான், வாழும் மனிதர்களுக்கு வழிகாட்டும் நல்வழி நான். ஹிரா குகையில் பிறந்தவன், அகிலத்தின் இருளை விரட்ட ஒளியாய் வளர்ந்தவன். மாற்றமில்லா வேதம், என் ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வின் கீதம். அலுமாரியில் உறங்கும் புத்தகம் அல்ல நான், உங்கள் இருள் நீக்கும் அரிய பொக்கிஷம் தான் நான். இங்கு என் கதையை நானே சொல்லப் போகிறேன். உங்கள் முன்னால் ஒரு புத்தகம் பேசப் போகிறது. ஆம், நான் தான் பேசுகின்றேன். உலகெங்கும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழும் மாற்றமே இல்லாத இறைவேதமாம் திருக்குர்ஆன் பேசுகின்றேன். எனது பிறப்பில் நான் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, இந்த அகிலத்தை படைத்த அல்லாஹ்விடமிருந்து வந்தவன். சுமார் 1400 வருடங்களுக்கு முன் ஒரு ரமலான் மாதத்தில் கண்ணியமிக்க இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னும் வானவர் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இதயத்தில் இறங்கத் தொடங்கினேன். இருண்டு கிடந்த உலகிற்கு ஒளியாய் வந்தவன் நான். பல புத்தகங்கள் உலகில் எழுதப்படுகின்றன. அவை காலப்போக்கில் அழிந்து விடுகின்றன அல்லது திருத்தப்படுகின்றன. ஆனால் எனக்கு அந்த அச்சமில்லை. ஏனென்றால் என்னை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றவன் எனது இறைவனே. நான் இறக்கப்பட்ட அன்று எப்படி இருந்தேனோ அதே அரபு மொழியில் அதே வார்த்தைகளுடன் இன்றும் மாறாமல் இருக்கிறேன். இதுவே எனது மிகப்பெரிய அற்புதம். என்னுள்ளே நீங்கள் வாழ்வியலை காண்கிறீர்கள். நான் வெறும் சட்ட புத்தகமல்ல, நான் ஒரு வழிகாட்டி. நான் நேர்மையை கற்றுத்தருகின்றேன். பெற்றோரை எவ்வாறு மதிப்பது என்பதை போதிக்கின்றேன். அறிவியலை பற்றியும் வரலாற்றை பற்றியும் பேசுகின்றேன். வாழ்க்கையில் கவலை வரும்போது ஆறுதல் தரும் நண்பனாக நான் இருக்கின்றேன். நீங்கள் என்னை ஓதுவதோடு மட்டும் நின்று விடாதீர்கள். உங்கள் வீட்டு புத்தக ராக்கையை அழகுபடுத்த வந்தவன் அல்ல நான். மாறாக உங்கள் இதயங்களில் குடியுற வந்தவன் நான். தினமும் என்னோடு சிறிது நேரம் செலவிடுங்கள். நான் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்வேன். நிம்மதியை பெற்றுத் தருவேன். சுவனத்தை உங்களுக்காக அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்கிறேன். அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரையும் வந்து சேர பிரார்த்திக்கிறேன்.
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. கண்ணுறங்கு கண்மணியேன் கருவில் வந்த கற்கண்டே, அல்லாஹ் தந்த அற்புதமே. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நினைத்துறங்கு, அல்ஹம்து என்றுறங்கு, நபி வழி நீ செல்ல வேண்டுமடா. பொல்லாத உலகமடா, நல்லதென சொல்வேனடா, நபி வழி நீ செல்ல வேண்டுமடா. கடமைகள் ஐந்தையும் நீ கண்டிப்பாக நிறைவேற்று, கடமைகள் ஐந்தையும் நீ கண்டிப்பாக நிறைவேற்று. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பங்கோசை கேட்டு எழு, பள்ளி செல்ல துடித்து எழு, விதி மாற்றும் அல்லாஹ்வை தோழு. பண்புடனே வாழ்ந்திடுடா, பணிவுடன் நடந்திடுடா, விதி மாற்றும் அல்லாஹ்வை தோழு. பட்டத்துயர் அனைத்தையும் நீ பறந்தோடு செய்திடடா, பட்டத்துயர் அனைத்தையும் நீ பறந்தோடு செய்திடடா. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்ணுறங்கு கண்மணியேன் கருவில் வந்த கற்கண்டே, அல்லாஹ் தந்த அற்புதமே. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. அல்லாஹு அக்பர் என்றே உறங்கு நீ, அல்லாவின் ஆசியோடு உறங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எல்லாரையும் மிச்ச நாளே போற காண்ற சரி சந்தோஷமாக இருக்கு. என்ன சொன்னும் மிச்ச நாளாக மதரசா வரல, ஏதும் சுகம் இல்லையா? ஆயிஷா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நல்ல சுகமாக தான் இருந்தேன். எனக்கு மதரசா வந்த சோம்பலாக இருந்துச்சு. எங்களோட உம்மாவோட ஃபோனில் வர மெசேஜ் எல்லாம் நான் டெலீட் பண்ணி வச்சேன். உம்மாக்கள் தெரிஞ்சிருந்தா நான் முடிஞ்சு. உங்களுக்கு தெரியும் தானே நோம்பு 24 மட்டும் மதரசா ஆயிக்குண்டு. எனக்கு சுபகில் மதரசா வந்த பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. எங்களோட வீட்டிலே எல்லாரும் நல்ல அசர் வரை படுத்து தான் நான் கஞ்சி வாழை எடுத்துக்கொண்டு பள்ளி பக்கம் போவார். அப்படி எங்களோட உம்மாய் மாத்த நீங்க பாவம் தானே எங்களோட உம்மா. நீ செர்றமாயி பார்க்க போனா மேல் கூச்சி கொண்டு போற. என்னை சொல்லாம ஓதாம ஏது நன்மையை செய்யாம இருந்து நோன்பு பிடிச்சும் வேறில்ல. உங்களோட உம்மா பாப்பா நல்லா ஓதி படிச்சிக்கிற தானே. எவ்வளவு ஓதி படித்தாலும் வேலை இல்லை. இந்த நல்ல நாளில் நன்மைகள் தேடிக்கொள்ள தெரியாட்டி வேலை இல்லை. உம்மா, நாங்கண்டா சுப 5:30க்கு மதரசாக்கு வந்து ஹிஃபுல் சூறாக்கள் ஓதினோம், சந்தர்ப்ப துவாக்கள் ஓதினோம், அஸ்மா அஸ்னா சொல்லி பார்த்தோம். நல்ல பல விடயங்களை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இம்முறை எங்களுக்கு மிச்சம் கிஃப்ட் கிடைச்ச. சரி சந்தோஷம். சரி நீங்கள் இந்த மாதமாவது மதரசாக்கு வந்தது நல்ல. எங்கட மதரசால ஓதின தாத்தமார்கள் நானமார்கள் அவங்கள பாடநெறியை முடிச்சு விலக போகிறார்களாம். எங்களுக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே. எங்கட மதரசா தொடங்கி இப்போ 18-19 வருஷம் ஆகிற. நிறைய தாத்தமார்கள் நானமார்கள் நல்ல பேரோட விலகை பேத்திக்கிறாங்க. அவங்கள போல நாங்களும் உச்சமாக இருந்து நல்லா குர்ஆன் ஓதுவோம், விளங்குவோம், அதன்படி நடப்போம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்தும் எங்கட மதரசா நிலை பெற துஆ செய்வோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ நாங்கள் ஆரம்ப தக்பீர் கட்டியதும் ஓதும் துஆவை ஓதுவோமா? اللهم باعد بيني وبين خطاياي وما باعدت بين المشرق والمغرب. اللهم نقني من الخطايا إنك الثوب الأبيض من الدنس. اللهم نغسلني من الخطايا بالثلج والماء والبرد. அமல்களிலே மிகவும் சிறந்தது தொழுகையே அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதன் அரபு வசனத்தை நாங்கள் சொல்லுவோமா? قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الأعمال الصلاة في أول وقتها. நானும் அனாவும் இஃப்தாவும் இந்த வருஷம்தான் பச்சை பள்ளிக்கு சேர்ந்தோம். இந்த மதரசாட பேர் என்ன? எங்கட மதரசாட பேர் ஷரஃபுல் வஃபா ஜாமில் ஹைராத் ஆகும். ஆனால் எங்கட மதரசாவை மிச்சம் பேர் பச்சை பள்ளின்னு தான் சொல்லிய. எனக்கு அதை கண்டா மிச்சம் கவலையாக ஈக்கிய. நாங்கள் எங்களோட மதரசாட பேர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குமா? இன்ஷா அல்லாஹ். எங்கட மதரசால இன்னொரு கட்டிடம் மீக்கிற. அதன் பெயர் மீராஷா பில்டிங். அதாவது தம் பெற்றோருக்காக பிள்ளைகளால் சதகத்துல் ஜாரியாவாக கட்டி கொடுத்த கட்டிடமாகும். அன்றிலிருந்து இன்று வரை எமது மதரசாவிற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹு தாலா மேலும் மேலும் பரக்கத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாங்கள் எல்லோருமாக வீட்டில் இருந்து வெளியே வரும்போது ஓதும் துஆவை ஓதுவோமா? இந்த வார்த்தைகளை அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நீக்கி விடுகின்றான். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பெரிய தாத்தமார்களை போல நாங்கள் நல்ல புள்ளகளால் வரைய முயற்சி பண்ணோம். குர்ஆன் என்பது நேரம் கிடைக்கும் ஓதும் ஒன்றல்ல, நேரம் எடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான அமலாகும். மறந்துவிட்டேன்.
எங்கட மதரசா மஸ்துல் சுப்ஹானி பெரிய பள்ளி வாயில் நிர்வாகத்து கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்கும் அது தெரியுமா? எனக்கு தெரியாது. நானும் இந்த மதரசாவுக்கு புதுசுதான். இங்கு எத்தனை டீச்சர்மார்கள் இருக்கிறாங்க? பொறுப்பாசிரியர் யாரு? முந்தியண்டா கௌரவ ஆமினா டீச்சர் இந்த இப்பண்டா மதிப்புக்குரிய மர்சுகா டீச்சருக்கு டீச்சர்ஸ்மாரல்ல 7 பேருக்கு. எங்கட மதரசால எத்தனை புள்ளகள் இருக்கிற? முந்தியண்டா இங்க மிச்சம் புள்ளகள் இந்த இப்பதான் எல்லா இடத்திலையும் மதரசாக்கள் கூட இருக்கிறதால புள்ளகள் 100 பேர் மாதிரி தான் இருக்கிற. சரி சரி, வார பிள்ளைகள் பிரயோசனமா பெற்றுக்கொண்டாலும் எவ்வளவும் போதும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆயத்துல் குர்சி ஓதுவோமா? பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். லா தஅதுஹு சினத்தும் வலா நௌம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். من ذا الذي يشفع عنده إلا بإذنه. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. நான் என்றா எவ்வளவு பெட்ரோல் கஷ்டமாக இருந்தாலும் லீவ் வந்தா பயணம் போவேன். நல்ல ஜொலியாக இருப்பேன். நீங்க எங்க போனாலும் பரவாயில்ல மரியாம், நேரத்துக்கு ஏற்ப சந்தர்ப்ப துஆக்களை ஓதிக்கோங்க. அல்லாஹ் உங்களின் பாதுகாப்பான். வாகனத்தில் செல்லும் போது ஓதும் துஆவை ஓதுவோமா? சுப்ஹானல்லதீ ஸஃபரனா ஹாஸா வமா குன்னா லஹு முக்ரின். எனக்கு இன்றைக்கு ஊட்டாக்களோடு சேர்ந்த ஒரு மைய வீடு ஒன்று இருந்துச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் அதை விட்டு மதரசா வந்தேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சொல்லித்தந்த புத்திமதிகளை நான் மறக்கவே மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் தவறாமல் மதரசா வருவேன். உங்கள் உம்மாட ஃபோனில் மெசேஜ் டில் பண்ண உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்பேன். உங்கள் எல்லோருக்கும் ஜஸாகுமுல்லாஹு ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நேரம் போனதும் விளங்கல்ல. நாங்க விலகிற தாத்தமார்களுக்கு கை குலுக்கி முசாபாக செய்து சபை கலையும் போது ஓதும் துஆவை ஓதிவிட்டு செல்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். മക്ക മണ്ണിൽ ഹക്ക് മാർഗമോതി വന്ന ശൗഹരെ മുഹമ്മദ് നബിയരിൽ സലാം. തിങ്കളിൽ മികந்தவரே തിങ്കളിൽ പിറந்தவரே തങ്കമലർ മുത്തൊളി സലാം. തങ്കമലർ മുത്തൊളി സലാം. യാ ഹബീബുനാ യാ റസൂലനാ അങ്ങയിൽ സദാ സലാമുനാ. അങ്ങയിൽ സദാ സലാമുനാ. യാ ഹബീബുനാ യാ റസൂലനാ അങ്ങയിൽ സദാ സലാമുനാ. അങ്ങയിൽ സദാ സലാമുനാ. മക്ക മണ്ണിൽ ഹക്ക് മാർഗമോതി വന്ന ശൗഹരെ മുഹമ്മദ് നബിയരിൽ സലാം. മുസമ്മിലർ നബിയരിൽ സലാം. റഹ്മത്തുൽ ആലമീൻ കാട്ടി തന്നു മുസ്തഖീം. റാഹിമിന്റെ ദീനിലായി രാപ്പകൽ വിളങ്ങിയേ. റഹ്മത്തുൽ ആലമീൻ കാട്ടി തന്നു മുസ്തഖീം. റാഹിമിന്റെ ദീനിലായി രാപ്പകൽ വിളങ്ങിയേ. സഹന പർവമേറിയും സത്യമാർഗമോദിയെ. സജല നയനമാലവ
ഉടയവന്റെ മുന്നിൽ തേങ്ങിയേ ഉമ്മത്തിനായി കൈകൾ നീട്ടിയേ ഉടയവന്റെ മുന്നിൽ തേങ്ങിയേ യാ നബിയരേ യാ റസൂലരേ അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം യാ നബിയരേ യാ റസൂലരേ അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം മക്ക മണ്ണിൽ ഹക്ക് മാർഗമോദി വന്ന ശൗഹരെ മുഹമ്മദ് നബിയരിൽ സലാം മുസമ്മിലർ നബിയരിൽ സലാം മക്ക മണ്ണിൽ ഹക്ക് മാർഗമോദി വന്ന ശൗഹരെ മുഹമ്മദ് നബിയരിൽ സലാം മുസമ്മിലർ നബിയരിൽ സലാം നാളെ മഹ്ശറയിലും നൽകിടും തുണ നബി നീളയമ്പവനിലായി വീണിടും സുജൂദിലായി നാളെ മഹ്ശറയിലും നൽകിടും തുണ നബി നീളയമ്പവനിലായി വീണിടും സുജൂദിലായി കേണിടും ശഫാഅത്ത് പുണ്യരാമണിമുത്ത് നൽകിടുന്നു റാഹത്ത് നീക്കിടുന്നു ആപത്ത് സ്വർഗവാസികൾക്ക് മുമ്പിലായി കൊടി പിടിച്ചിടുന്ന കൈകളായി സ്വർഗവാസികൾക്ക് മുമ്പിലായി കൊടി പിടിച്ചിടുന്ന കൈകളായി യാ നബിയരേ യാ റസൂലരേ അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം യാ നബിയരേ യാ റസൂലരേ അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം അങ്ങയിലായി മദ്ഹ് പാടിടാം മക്ക മണ്ണിൽ ഹക്ക് മാർഗമോദി വന്ന ശൗഹരെ മുഹമ്മദ് നബിയരിൽ സലാം തിങ്കളിൽ മികந்தവരെ തിങ്കളിൽ പിറന്നവരെ തങ്കമലർ മുത്തൊളി സലാം തങ്കമലർ മുത്തൊളി സലാം യാ ഹബീബുനാ യാ റസൂലനാ അങ്ങയിൽ സദാ സലാമുനാ യാ ഹബീബുനാ യാ റസൂലനാ അങ്ങയിൽ സദാ സലാമുനാ അങ്ങയിൽ സദാ സലാമുനാ வபரகாத்துஹு ஹஜ்ஜு பிறந்திருச்சாம் நண்பர்களா ஹஜ்ஜு பிறந்திருச்சாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் 10 பேட்டு வேலை. ஐயோ அதில்ல நண்பர்களா அது மாசத்தோட பேர் இந்த மாசம் பிறந்தா முஸ்லிம்களுக்கு மிச்சம் சந்தோஷமாம் பணக்காரங்கள் எல்லாம் மக்காவுக்கு ஃப்ளைட்ல போறாங்களாம் வளமைக்கு மாற்றமா என்ன அமைதி இன்னைக்கு ஹஜ் பிறந்திருச்சாம், அதனால முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். அதை பத்தி தான் சொல்லுங்களேன் குரு. இனிய இந்த மாதத்தின் சிறப்பை கொஞ்சம் கேளுங்கள், சிறப்பை கொஞ்சம் கேளுங்கள். மாதம் ஹஜ் மாதம் ஹஜ் மாதம் இது ஹஜ் மாதம். சிஷ்யர்களா, அது ஒரு ஹஜ் மாதம். அந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் காணப்படுது. அதுல இஸ்லாத்துல சிறப்பிக்கப்பட்ட 4 மாதங்கள்ல ஹஜ் மாதமும் ஒண்ணு. இஸ்லாத்தின் இறுதி கடமையும் இந்த மாதத்துல தான் செய்யப்படுது. இந்த மாதத்துல தான் குர்பானும் கொடுக்கப்படுகின்றது. இந்த மாதத்துல ஒரு தியாக கதையே இருக்கு.
அப்படியெல்லாம் விஷயம் இருக்கா? நாங்களும் வேற என்னமோ நினைச்சேன். கஅபா இறையடையாளம் கஅபா, இறை தூது உம்மத்தின் இறை வீடுமே கஅபா. ஹஜ்ஜுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குமென்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சது என்னண்டா, இங்கிருந்து மக்காவுக்கு போய் சுத்திட்டு ஜம்சம் தண்ணி, ஈச்சப்பழம், டொஃபி எல்லாம் எடுத்துட்டு வரதான். ஐயோ ஐயோ, ஹஜ்ஜுக்கு போறதுனா இங்கிருந்து மக்காவுக்கு போய் காபத்துல்லாவை தரிசிக்கிறது தான் ஹஜ் செய்து என்று இப்போ புரிஞ்சிச்சா சிஷ்யர்களா? ஆமா ஆமா போறாங்க. அதுக்கு தானே போறாங்க. அதுக்கு எல்லாரும் கட்டாயமா போகணுமா குரு? நல்ல கேள்வி கேட்டாய்டா சிஷ்யர்களா. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஹஜ் கடமை பணமும் உடல் வலிமையும் இருக்கிறவங்களுக்கு தான் கடமை என்று. எங்க இஸ்லாம் மார்க்கம் எவ்வளோ இலகுவா இருக்கு. அதெல்லாம் சரி, கஅபத்துல்லான்னு சொன்னீங்க தானே குரு? அதை கட்டினவர் யாரு குரு? அதை கட்டினது எங்கட பக்கத்து வீட்டு ஃபாரூக் நானா. சிஷ்யர்களா, நீங்க சொல்ற மாதிரி கதைக்கு அது ஒன்றும் சாதாரண வீடு இல்லை. அந்த காபத்துல்லாவிற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அதை கண்ணால பார்க்கறதே பெரிய பாக்கியம். கஅபா இறை அடையாளம் கஅபா, இறை தூது உம்மத்தின் இறை வீடுமே கஅபா. குரு, அங்க வெள்ளேறிட்டு சிவத்தவங்க வருவாங்க. நாங்க காக்கா மாதிரி பறக்க வேண்டியது தான். அங்க நிறம், குணம், தோற்றம், பணம் என்று வேறுபாடில்லை. குரு, நீங்க அதை கட்டினோர் சொல்லவே இல்லை. வேலை குரு அதை கட்டிட்டு மறைக்கிறாரோ? ஐயோ சிஷ்யர்களா, அது ஒரு சரித்திரம், அது ஒரு காலம், அன்றைய ஜாஹிலியா காலம். அக்காலத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்காக இப்ராஹிம் நபி செய்த கட்டிடம். அதோட அப்புறம் என்ன குரு சொல்லுங்களே. அதோட முஸ்லிம்கள் கொண்டாடுற ஹஜ்ஜு பெருநாள் வந்ததும் இந்த இப்ராஹிம் நபியால தான். அவ்வளவு பெரிய தியாகி தான் நம்ம இப்ராஹிம் நபி. ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் என்ற ஒரு பேர்ல மகன் இருந்தாராம். என் தம்பிட பேரும் அதுதான். அது உங்களோட தம்பிட பேரா இருக்கலாம். ஆனா இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அப்படி ஒரு பேர்ல மகன் ஒருவர் இருந்தார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன செஞ்சாரு குரு? அதைத்தான் சொல்ல போறேன். ஒரு நாள் இப்ராஹிம் நபி ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல என்ன கண்டாங்க குரு? அதைத்தான் சொல்ல போறேன். அந்த கனவுல இஸ்மாயில் நபிய குர்பான் கொடுக்குமாறு தொடர்ந்து 3 தடவை கனவு கண்டாங்க. என்ன குரு, கார்ட்டூன் கதையா சொல்றீங்க? மனுஷன் ஏதாவது குர்பான் கொடுப்பாங்களா குரு? தொடர்ந்து 3 தடவை கனவு கண்டதால அது அல்லாஹுடைய நாட்டம் என புரிந்து கொள்றாங்க. இதனால தானா குர்பான் கொடுக்க முன் வந்தாங்க குரு? குரு, நானும் எங்க வீட்ல ஒரே புள்ள என குர்பான் கொடுக்கணுமா குரு? யோ சிஷ்யர்களா, என்ன பேசவே விட மாட்டீங்களா? அதன் பிறகு இஸ்மாயில் நபி அவங்களை யாரும் இல்லாத காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போய் ஒரு பாறை ஒன்றின் மேல் வைத்து கூரிய கத்தியால அறுக்க முனைந்தாங்க.
உண்மையா? அறுத்தாங்களா குரு? அறுத்தாங்க ஆனா அறுத்துப்படல. அப்ப என்ன பண்ணாங்க குரு? கோபத்துல கத்திய பக்கத்துல இருந்த பாறையில அடிச்சாங்க. பாறை ரெண்டா பிளந்திருச்சு. கழுத்து வெட்டி படல, பாறைனா பிளந்துச்சுன்னு சொல்லிங்க குரு. அவ்வளோ பலமானதா இஸ்மாயில் நபியோட கழுத்து? அதானே. இல்ல, இப்ராஹிம் நபி அல்லாஹோட வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் பலமானது. அதனால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து உடனே ஒரு ஆடொன்றை இறக்கி குர்பான் கொடுக்குமாறு ஏவினான். அன்றிருந்து தான் இந்த குர்பான் ஆரம்பமானது. கத்தி அடிக்கவே பாறை பிளந்துச்சே, அதனால் இறங்கி வந்தாச்சு. ஆடு இறங்கவே நபி மன்னமும் மகிழவே வந்தாச்சு. தியாக சரிதை கேட்டோம் நண்பர்களா. அதிலிருந்து வருஷமா குர்பான் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து வராங்க. நபி இஸ்மாயில் நபி இப்ராஹிம் இருவரும் சேர்ந்து காபாவை புனர் நிர்மாணம் செய்தாங்க. அதிலிருந்து மக்கள் அனைவரும் ஹஜ் செய்ய ஆரம்பித்தாங்க. ஹஜ் கடமையில் முக்கியமாக அரஃபாவில் தங்குவார். சரியா ஹஜ் செய்தவரின் பாவம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுவார். குரு என்ன சின்ன பிள்ளையாகி விடுவாங்களா? ஐயோ, உங்களோட பேசி களைச்சு போயிடுச்சு. அது அவங்க பாவம் முழுதும் மன்னிக்கப்பட்டு விடும். குரு 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 போயிடலாமா? என்ன போயிடலாமா சிஷ்யர்களா? ஆமா குரு, டைம் ஆயிடுச்சு. أتفكر أقرأ وأرتل وأتدبر فيما أحفظه أتفكر كي تعلو درجاتي أكثر كي تعلو درجاتي أكثر في جنة رب المنان في جنة رب المنان. نحن فتيات القرآن ننعم في خير وأمان. نحن فتيات القرآن ننعم في خير وأمان بتلاوة آيات فضلى من عند الله الرحمن من عند الله الرحمن. يا أمي يا أغلى الناس يا أبتي يا تاج الراس. يا أمي يا أغلى الناس يا أبتي يا تاج الراس. في الجنة وأمام الناس في الجنة وأمام الناس ألبسكم أغلى التيجان ألبسكم أغلى التيجان. نحن فتيات القرآن ننعم في خير وأمان. نحن فتيات القرآن ننعم في خير وأمان بتلاوة آيات فضلى من عند الله الرحمن من عند الله الرحمن. هيا هيا يا أخواتي انضمينا للحلقات. هيا هيا يا أخواتي انضمينا للحلقات. اجنينا أعظم بركاتي اجنينا أعظم بركاتي. صرنا من أهل القرآن صرنا من أهل الرحمن. نحن فتيات القرآن ننعم في خير وأمان. نحن فتيات القرآن ننعم في خير وأمان بتلاوة آيات فضلى من عند الله الرحمن من عند الله الرحمن. இதோ முதலாவது மாணவன் ராமிஸ்.
முகமது ரஸ்னி ராமிஸ் அவருக்கான பரிசில்களும் சான்றிதழ்களும் இந்த மேடையிலே வழங்கி வைக்கப்படுகின்றன. கேடயம், பரிசு, சான்றிதழ் என அனைத்தும் எமது பிரதம அதிதி ஆஷேக் நூர்வான் அலிவி அவர்களின் பொற்கரங்களினால் வழங்கி வைக்கப்படுகின்றன. இரண்டாவது பரிசினை பெறுகின்றார் மாணவன் முகமது ரிஸ்மி ருசைத் அகமது. மூன்றாவதாக நாம் அழைப்பது மாணவன் முகமது சாமில் ஷரப். நான்காவதாக நாம் அழைப்பது முகமது அரஃபாத் சாமில். முகமது அரஃபாத் சாமில். ஐந்தாவதாக அழைப்பது அகமது நுஸ்வி அர்ஷத். அகமது நுஸ்வி அர்ஷத். நன்றி. பரிசில்களை வழங்கி வைத்து எமது அதிதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நாம் அழைப்பது மாணவன் முகமது நசீம் அகமது நாசிக். அடுத்து நாம் அழைப்பது முகமது சியாம் அகமது ஜெசாட். ஜெசாட். முகமது செசாட். முகமது அசார் ஆமிர் அகமது. நன்றி. பரிசுகளை வழங்கி வைத்து அதிதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் அழைப்பது மாணவி அப்தா ரிஸ்கத். அப்தா ரிஸ்கத். அடுத்த பரிசினை பெறுவதற்காக நாம் அழைப்பது ரபீஹா. ரபீஹா மனார். அடுத்த பரிசினை பெறுவதற்காக நாம் அழைப்பது மாணவி ஃபாத்திமா சன்ஹா. முகமது மின்ஹார் மரியம். மாணவி முகமது மின்ஹார் மரியம்.
நன்றி. பரிசுகளை வழங்கிய அதிதிகளுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். MSM சசா மரியம், இனி அடுத்த பரிசினை பெறுவதற்காக நாம் அழைப்பது மாணவி ஃபாத்திமா மினா. அடுத்த பரிசினை பெறுவதற்காக நாம் அழைப்பது முகமது நஜா லீன் ஹுதா. ஃபாத்திமா ஆலா. அடுத்த பரிசினை பெறுவதற்காக நாம் அழைப்பது சுல்ஃபிகார் ஆனா. சுல்ஃபிகார் ஆனா. அடுத்த பரிசினை பெறுவதற்காக நாம் அழைப்பது மாணவி ஃபாத்திமா உமைஸா. நன்றி. பரிசுகளை வழங்கிய அதிதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவி ஃபாத்திமா சன்ஹா. மாணவி ஃபாத்திமா சன்ஹா. நன்றி. மின்னாளில் இங்கு கூடி வந்தீரே, அழைப்பேற்று வந்தீரே, அகமகிழ பாடுகிறோம். இந்நாளும் சிறந்திடவே வாழ்த்து கூற வந்ததற்கு ஏகனுக்கு நன்றி கூறி வரவேற்போம் சாந்தி கூறி. அதிதிகளே வாருங்கள், ஆனந்தமாய் கூடுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தி சொல்லி அழைக்கின்றோம்.
ஓதிடவே ஆசை கொண்டு மறைவழியில் வாழ்ந்திடவே மமியுல் ஹைராத் எங்கள் மதரசாவே ஒழிகிறதே. குர்ஆனை ஓதி நாங்கள் வெளியேறும் நாளிதுவே மதரசாவின் மகிமை கோரி பாடுகிறேன் கேளுங்களே. திருமறையை ஓதிட மறைவழியில் வாழ்ந்திட திருமறையை ஓதிட மறைவழியில் வாழ்ந்திட வற்றாத நீரூற்றாய் சன்மார்க்கம் புகட்டிடுதே நீண்ட கால நிலை பெறவே அல்லாஹ்வை வேண்டுகிறோம். ஆண்டிருப்பதை கடந்திடவே ஆமினா உம்மாவின் புகழை முன்னாள் அதிபர் அவர் தம் சேவைகளை சொல்லிடுவோம். கல்லளியவின் ஒளியதே காலமெல்லாம் போற்றுவோம் கல்லளியவின் ஒளியதே காலமெல்லாம் போற்றுவோம். நிர்வாகிகள் தலைவர்கள் மதரசாவின் எழுச்சிகள் ஆசிரியர் மருசூக்கா அயராது உழைப்பவரே. மௌலிமாக்கள் பாசத்தோடு தஜ்வீதுடன் அர்த்தமாய் குர்ஆனை கற்று தந்து எம்மை சிறக்க செய்தனரே. ஈமானை இதயத்திலே நாம் இருக பற்றிடவே ஐவேளை தொழுகையுடன் கடமைகளை செய்தோமே. நபிமார்கள் வாழ்க்கை முறை ஈருலக வெற்றி பெற அஹ்லாக்குல் வாழ்வினிலே வேண்டவே செய்தீரே. யாவருக்கும் அருள் புரிய யா அல்லாஹ் வேண்டுகிறோம். விருது பாட்டின் நிறைவாக நன்றி சொல்லி போகிறோம். நன்மை நாடி கூடினோம் நன்றியோடு கலைகிறோம் நன்மை நாடி கூடினோம் நன்றியோடு கலைகிறோம். ஜாமியுல் ஹைராத் எம் மதரசா வாழ்கவே. குர்ஆன் மடனம் ஜுசு அம்மாவுடன் பல குர்ஆன்கள் சந்தர்ப்ப துஆக்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா என பல்வேறுபட்ட விடயங்களிலும் புள்ளிகளை பெற்று சாதனை புரிந்திருக்கின்ற மாணவ முத்துக்களுக்கான பரிசில்கள் இந்த மேடைகளை வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. அந்த பரிசில்களை வழங்கி வைக்க நாம் மேடைக்கு அழைப்பது இதுவரை சிறப்புரையினை வழங்கிய எமது பிரதம பேச்சாளர் அல்ஹாஜ் மௌலவி AMM அம்ஜத் ரசாதி அவர்களையும் ஜாமியுல் ஹைராத் குர்ஆன் மதரசாவின் செயலாளர் MIM ரஹீம் அவர்களையும் இந்த மதரசாவிலே ஆண்டு தொட்டு இன்று வரை தன்னுடைய மதரசா என தனக்குள் எடுத்து சேவையாற்றி வருகின்ற ஒருவர், பல பதவிகளை வகித்த ஒருவர், தலைவர் முதல் பல செயலாளர் என பல பதவிகளை வைத்து இந்த மதரசாவுக்கு தன்னால் முடிந்த சேவைகளை ஆற்றி வருகின்ற ஒருவர் MY நூர் முகமது அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு மதரசாவின் அதிபர் அல் ஆலிமா மர்சூமா மர்சூக் அவர்களையும் இந்த மதரசாவின் தலைவர் மௌலவி ஜே இம்தியாஸ் முகமது அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கரோசம் போதா உங்களோட மதரசால சாதனை. அடுத்த சாதனையாளர் முகமது சப்ராஸ் மரிகார் சஸா மரியம். சஸா மரியம். அடுத்த சாதனையாளர் முகமது மிர்சாத் ரபிஹா மனார்.
அடுத்த சாதனைக்குரியவர் முகமது சம்ஸ் நவீத் ஃபாத்திமா உமைசா. அடுத்த இந்த மேடைகளை பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றவர் இவர்தான். அதிகமான புத்தகங்களை வாசித்து வரலாற்று சாதனைகளை அதிகமாக தன்னுள் பதிந்திருக்கின்ற ஒருவர். ஜாமில் ஹைராத் மதரசாவின் மாணவி மரியம் ஃபைனாஸ். அதிகமான புத்தகங்களை வாசித்து வரலாற்று சாதனைகளை மிக அழகான முறையிலே முன்வைக்கும் திறமை கொண்ட இந்த மாணவி மரியம் ஃபைனாஸ் இதோ பரிசுகள் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த பரிசுகளை வழங்கி வைத்து எமது அதிதிகள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மாணவ முத்துக்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாம் அழைப்பது இந்த கல்லூரியின் ஆசிரியராக இருந்து சேவையாற்றி வருகின்ற MMS ஃபௌசியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாம் அழைப்பது ஆசிரியை MSS ஜாபிரா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக ஆசிரியை AHF அஸ்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாம் அழைப்பது MA சஃபியா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாம் அழைப்பது MNF சகியா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாம் அழைப்பது ஆசிரியை AD அம்னா மரியம் ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக நாம் அழைப்பது MRF அடுத்த பரிசனை பெறுவதற்காக MRF மதிஹா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த பரிசனை பெறுவதற்காக PMA ஃபசீஹா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் எங்கள் மாணவர்களது ஆசைகளையும் அபிலாசைகளையும் ஏற்று 5 வருட காலம் இந்த மதரசாவிலே கல்வி கற்ற மாணவர்களின் ஒரு ஞாபக சின்னமாக மதரசாவுக்கு ஒரு பரிசிலை வழங்கி வைக்க வேண்டும் என்று அம்மாணவர்களதும் பெற்றோர்களதும் அவாவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இம்மாணவர்களால்
மதரசாவுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சிறிய உபகாரத்தை இன்று நாங்கள் வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். அந்த நிகழ்வை அரங்கேற்றுவதற்காக விடுகை வருட மாணவர்களாக இருக்கின்ற அனைவரையும் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றேன். டீச்சர் கொஞ்சம் திரும்பி ஜஸாக்குமுல்லாஹ். அப்படியே நில்லுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் இரு பெற்றாரை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து பரிசிலை பெற்றுக்கொள்ள அழைக்கும் ஆசிரியை மௌலவியா MRF மதியா அவர்கள். வாங்க. அப்படியே நில்லுங்கோ. போவான் நஜிலத்தா, போவான் நில்லுங்கோ. நஜிலத்தா நில்லுங்க அப்படி. அடுத்து அழைக்கும் ஆசிரியை AD அம்னா மரியம் அவர்கள். சரியா? யாரும் விடுபட்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இத்துடன் இந்நிகழ்வை நாங்கள் இன்றைய ஜாமியுல் ஹைராத் குர்ஆன் மதரசாவின் விடுகை வருட மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. ஆம், மதரசாவுக்கு விடை கொடுக்கின்றார்கள், இன்றைய விழாவுக்கும் விடை கொடுக்கின்றார்கள். எனவே